ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சாதா ப்ளவுஸில் வந்து பட்டி வந்து ஓவர்லாக் அடிக்காமல் இன்னோட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 பட்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் கொஞ்சம் ஷேப் எடுத்திருக்கோம். அந்த ஷேப் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்தில் நம்ம கொக்கி வைப்போம் இல்லையா, அந்த பக்கம் வரணும். ஓகேங்களா? சென்டரில் வந்து ஒரிஜினல் வரணும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று இந்த பட்டி கிளாத் வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் வந்து 1/2 இன்ச்சுக்கு விட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு கீழே இருக்கிற பட்டி வந்து எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளிட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளிட் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி மடித்து எடுத்து கரெக்டாக அந்த பட்டியில் வச்சு மேல் பட்டியும் கரெக்டாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. 2 பக்கத்துக்கும் 2 மாதிரி நம்ம வந்து வைப்போம். ரெண்டுமே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 2 பட்டியும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஓகேங்களா? இதோட கட்டிங் வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், மேலே ஐக்கான் பட்டன்லேயும் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பட்டி வந்து தைச்சிட்டு நம்ம வந்து கீறி விட்டுறலாம். இப்போ கீறி விட்டுட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்னொட்டாய் அழகாக வந்துருச்சு. ஒரு பட்டி வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கும், அதை வந்து மடித்து அடிக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ மேல் டியூப் ஸ்டிச்சும் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து லைனிங் ப்ளவுஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொசிஷன்லேயே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கீழே ஒரு பட்டி, சென்டரில் நம்ம பாடி கிளாத்து, மேலே ஒரு பட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே வருது இல்லையா, கீழே வர்ற பட்டியில் மட்டும்தான் நம்ம பெரிய பட்டி வந்து வைக்கணும். மேலே இருக்கிறது நார்மல் பட்டி வைக்கணும். அப்போ தான் வந்து அதை நம்ம மடித்து அடிக்க முடியும். அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அதை எப்படி வந்து மடித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மடித்து வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ளிட்டு வந்து நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு ஃபிட்டாக நம்மளுக்கு கஃப் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அப்படி வைக்கிறோம். நான் எல்லா வீடியோவும் இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸு தைச்சிட முடியும். இப்போ பாருங்கள், பட்டி வந்து அழகாக இன்னொட்டாய் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிற பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து நம்ம திருப்பி வைக்கும்போது அது கீழ்பட்டியாக நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம மடித்து அடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு மடித்து அடிக்கிறேன் பாருங்கள். மேல் டியூப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதை மடித்து அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போ 2லேயும் வந்து மேல் டியூப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ திருப்பி உள் பக்கமாக வைக்கும்போது கீழே இருக்கிற பட்டி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதை அப்படியே மடித்து வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போடுறதுக்கு முன்னாடி பேக் தட்டு வச்சு நீங்கள் அளக்கணுன்னா அளந்துக்கலாம். இல்லை நீங்கள் பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது மாறாது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஸ்டிச் ஆகி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணி விடுங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.